அத்திவரதருக்கும் இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்கும் என்ன சம்பந்தம்? அத்திவரதர் வெளியே வரதுக்கும் இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்கும் வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இல்லைன்னா நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குதா? இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏழரிச்சனியோட தாக்கங்கிறது சகல தோஷத்தையும் ஏழரிச்சனியோட தாக்கத்தையும் முன்வினை பாவத்தையும் விளக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அத்திவரதர்னு சொல்லுவாங்க. அத்திவரதர் பெரும்பாலும் 48 நாட்கள் வசந்த மண்டபத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அவருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதர், இவரும் காஞ்சிபுரத வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய அத்திவரதருடைய ஒரு அம்சம் தான். இவர் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மார்ச் மாதம் 1 தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்குமே பாதாள சிறையிலிருந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை வெளிவந்து பக்தர்களுக்கு தரிசனம் தராருன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இவரை இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் வழிபாடு செய்கிறது உங்க வாழ்க்கையில இந்த நேரம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. குறிப்பா அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல பிரதோஷ சனி பகவானுடைய பிரதோஷ தினங்கள்ல நீங்க வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். இவருடைய காயத்ரி மந்திரங்களை நீங்க சொல்லிட்டு வரதும் குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்களும் இவர் எந்த முறையில தரிசனம் செய்யறது உங்க வாழ்க்கையில நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க. ஏன்னா அத்திவரதன் சொல்லக்கூடியவருக்கு அப்படி ஒரு விசேஷம் உண்டு. நம்முடைய முன்வினைப்பாவம் ஏழரிச்சனியோட தாக்கம் ராகு கேது தோஷம் இருந்தாலும் சரிங்க, சகல விதமான தோஷத்தையும் விலக்கி வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அத்திவரதர் தான். அவருக்கு அப்படி ஒரு அருள்ங்கிறது உண்டு. அதனாலதான் அத்திவரதரை தரிசனம் செய்ய சாரசாரியான கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மக்களுடைய கூட்டங்கிறது அப்படியே அலமோதிச்சு நிக்க கூட இடலாத அளவுக்கு இவரை பார்க்கறதுக்கு வாழ்க்கையில் அப்பயாவது நல்லது நடக்காதான்னு ஒரு ஏக்கத்தோட எத்தனையோ கணக்கான மக்கள் அந்த அத்திவரதரை பார்க்க பெரும்பாலும் காத்திருந்தாங்க. அந்த வகையில இப்ப இவர் பொறுத்த வரைக்குமே கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்திவரதர் காட்சி தரக்கூடிய விஷயத்த மறக்காம இந்த 4 ராசிக்காரர்கள் நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதான். உங்களால் அங்கே போக முடியலன்னா கூட வீட்டில இருந்தபடி ஒரு சில விஷயத்தை நீங்க செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட 4 ராசி மேஷம், கடகம், துலாம், அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் இந்த நேரம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? கூடவே இந்த நேரம் சனிப்பெயர்ச்சின்னு தொடங்கி இருக்குது. ஏழரச்சனியோட தாக்கங்கிறது வெகுவா ஒரு சில ராசிக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்த தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்குது. அப்படி உங்களுக்கு இந்த நேரம் ஏழரச்சனி காலம் இருந்தாலும் சரிங்க, இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியால் இந்த 4 ராசிக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் அத்திவரதரை நீங்கள் எப்படி தரிசனம் செஞ்சுக்கலாம், எப்படி எல்லாமே வழிபாடு செஞ்சுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரும் தாக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு எப்படியெல்லாம் கிடைக்கும், எந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுக்கணுங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவை இப்போதான் நீங்கள் முதன்முறையாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. முதல்ல அத்திவரதரை வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குதுன்னா இந்த வருஷத்துல மேச ராசிக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, கொஞ்சம் சுப செலவு இந்த வருஷத்துல இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்வுங்கிறது அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா பண வருமானம் ஒரு பக்கம் கொண்டு வந்தாலும் கொஞ்சம் நீங்க பார்த்து தான் எண்ணி செலவு செய்யற மாதிரி தான் இருக்குது. இந்த விஷயத்துல பண விஷயத்துல இந்த நேரம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க. திருமண முயற்சியில எடுத்துக்கிட்டா சிறப்பா தான் இருக்குது. நண்பர்கள் சொந்த பந்த வகையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்குறது வேண்டாம், கடனை கொடுத்து நீங்க உதவி செய்யறங்கிற பேர்ல கடனும் கொடுக்காதீங்க. ஏற்கனவே சொந்த பந்தத்தால நிறைய பிரச்சனை சந்திக்க கூட அமைப்பு தான். சொந்தத்துக்கிட்ட பணம் வாங்குறது உங்களுக்கு பாதிப்பு, பணம் கொடுக்கறதும் பாதிப்பு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி நெருங்கின உறவு வகையில தேவையில்லாத வாக்குவாதம் எல்லாமே வரும், கருத்து வேறுபாடு எல்லாமே வரும். கொஞ்சம் அதுல கவனமா இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது, கொஞ்சம் நிதானமா நடந்துக்கிறது நல்லதுதான். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அனுகூலமா இருக்குதுங்க. உடல்நலம், உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு தரும். ஆனா உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். உடல்ல நீரேற்றமா வச்சுக்கணும். மற்றபடி சிறப்பு தான். வேலை, வியாபாரம், தொழில் எல்லாமே எடுத்துக்கிட்டா இந்த வருஷம் சிறப்பா இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் கூட வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரிங்க கொஞ்சம் தரும். அதனால எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிறது நல்லது தான். வேலை செய்கிற இடத்துலையுமே கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இல்லாமல் நீங்கள் கடனை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடனை குறைச்சிக்கிறது நல்லது. பெரிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால இந்த நேரம் நீங்கள் கடனை வாங்க ஆரம்பிச்சுட்டு அது அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்றர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சஞ்சார நிலைமை ஓரளவுக்கு பரவாயில்ல தான். நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் ஈட்டு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு வியாபாரம் செய்யலாம், ஒரு சுய தொழில் செய்யலாம்னு ஆசைப்படக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தால் நல்ல இடத்துல வரணம் எடுத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பல நல்ல வாய்ப்பு தரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் உங்களுக்கு மேசராசிக்கு பொறுத்த வரைக்குமே.
அந்த வகையில் எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு தீபம் போட்டுட்டு யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த தாக்குங்கிறது குறையக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடகராசி அன்றர்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்புல இருந்துட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. கடகராசிக்காரங்க குடும்பத்திலே சரி வெளியிடத்துலேயும் சரி ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல நிலைமைங்கிறது இருந்திருக்காது. ஆனால் நீ அப்படி இல்லை. உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மனசுல அமைதி கிடைக்கும். காசு பணம் இல்லாமல் அடுத்த பட்சம் மனசுல நிம்மதி வந்துட்டா போதுங்க, நீ அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கக்கூடியது தான் அதிகம். இந்த நிம்மதி இல்லாத மனசுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வருஷம். கொஞ்சம் கற்பனையான கவலை விட்டுட்டாலே போதும். எதிர்காலம் என்னாகுமோங்கிற பயம் ஒரு பக்கம், அதை விட்டுட்டா போதுங்க. உங்களுக்கு எப்பயுமே உங்களுடைய ஆழம திறவு சிறப்பு மனக்கவலை தான் உங்களுக்கு அடிக்கடி வந்து போகும். அதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே சிறப்பு தாங்க. வருமானம் இந்த வருஷம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆனால் அதை மீறி கொஞ்சம் செலவு இருக்கும். கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கணும். மற்றபடி பாதிப்பு இல்லை. உடல் நலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி விட தொந்தரவு இல்லை. உடல்நலம் சிறப்பாக இருக்குது. உங்களுக்குமே இந்த நெருங்கின உறவு வகையில் கொஞ்சம் வாக்குவாதங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பகை உணர்ச்சியோடு தான் இருப்பாங்க. அதனால் யாருக்கிட்டையும் அதிக நெருக்கம் காட்டிக்கிறது வேண்டாம். தொழில் எல்லாமே எடுத்துக்கிட்டா உத்தியோகம் எல்லாமே எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த இடையில இருக்கக்கூடியவங்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் அதில் கவனமா இருங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. சொந்த பந்தத்தை எல்லாமே பார்த்து மகிழக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. உணர்ச்சி வசப்படக்கூடாது. இந்த வருஷத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவசர முடிவு எடுக்கக்கூடாது. டக்குன்னு ஒரு அவசர முடிவு எடுக்கக்கூடாது. பொறுமையா இருக்கணும். நீங்க எது செஞ்சுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்கிட்ட ஆலோசனை கேட்டு செஞ்சுக்கோங்க. மற்றபடி தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது. புதுசா முதலீடு செய்றீங்கன்னா கொஞ்சம் அனுபவம் இல்லாத விஷயத்துல இந்த நேரம் நீங்க கொஞ்சம் இறங்குறது வேண்டாம். எடுத்தோம் தள்ளி, அதாவது எடுத்தோம் செய்யாதீங்க. கொஞ்சம் தள்ளி போட்டுக்குங்க. அதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது. மற்றபடி பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு தாங்க. அனுகூலமாக இருக்குது. சனியூர் ராகும் தான் சாதகமாக இல்லை. கடுமையான உழைப்புங்கிறது நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். வேலைக்கு போனாலும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைங்கிறது தருவாங்க. அதனால் எந்த இடத்துலையும் பொறுமை நிதானமாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா பாதிப்பு இல்லை. மற்றபடி பெண்களுக்கு உங்களுக்கு சிறப்பு தாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். புதனுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கிறதால நிறைய விஷயங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் சாதிச்சுக்குவீங்க. பெரும்பாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வேணுங்க. தேவையில்லாத கற்பனையான கவலை விட்டுட்டு நம்பிக்கையோட எந்த விஷயத்த செஞ்சாலுமே கடகராசிக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. பாதிப்புங்கிறது பெருசாக இல்லை. மன வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். சிம்ம ராசியை சார்ந்தவங்களுக்கு இந்த நேரம் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இது வரைக்குமே தேவையில்லாத பிரச்சனைங்கிறது இருந்திருக்குங்க. வாழ்க்கை துணை வழியிலையும் பாதிப்பு, வாழ்க்கை துணை வழியில தான் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை சொந்த பந்த வழியிலையும் பாதிப்புங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும். எந்த ஒரு முடிவும் சரியா எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. போதா குறைக்கு உடம்புல ஒரு பாதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். அதெல்லாமே நீங்குது. இந்த நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீரம் நிறைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்களோட சேர்க்கை. அதனால ஓரளவுக்கு பரவாயில்ல தான். தோஷம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கிறது குறையுது. திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லாங்க. வேலை உத்தியோகம் வந்துட்டீங்கன்னா சிறப்பு தான். குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பாதிப்பு இல்லைங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அதிகாரம் பண்ணிக்கிறத கொஞ்சம் விட்டுறணும். மற்றபடி உங்களுக்கு குடும்பத்துல சிறப்பு தான். குழந்தைகளை வெளியில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். மன வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதுல எந்த பாதிப்பும் இல்லை. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். உத்தியோகம் வர்றப்ப நல்ல மாற்றம். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டா சிறப்பாக தான் இருக்குது. வேலையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது புது பிரச்சனை தினமுமே கொடுக்குங்க. அதனால அன்னன்னைக்கான வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. கூடவே ஆரோக்கியத்திலையும் கவனம் கொடுத்துக்கணும். பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பண பிரச்சனை பெருசா இல்லை. அது ஏதாவது ஒரு வழியில பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடுமையான உழைப்பை கொடுப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். குடும்ப தேவை நிறைவேறும். வெற்றி கண்டிப்பா உண்டுங்க. ஆனா பொறுமை வேணும். இந்த சொந்த பந்தம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களே எடுத்துக்கிட்டா கூட ஏதாவது மனசு சங்கடப்படுற மாதிரி ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது எல்லாமே பெருசுப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பா இருக்குது. ஏன்னா பெரியவங்களுடைய ஆதரவுங்கிறது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப தேவை. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. மற்றபடி பாதிப்பு இல்லை. நெருங்கின உறவு வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு எல்லாமே வருங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமா இருக்க பாருங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான். கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையா இருக்க பாருங்க. அதாவது நிறைய விஷயங்களை நான் பொறுத்து போயிட்டு என்னால் இதுக்கு மேலும் போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். சில நேரம் எல்லாமே கொஞ்சம் கோபங்கிறது வெளிப்பட்டுரும். அதனால கோபத்தை படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீங்க இயல்பாகவே ஒரு நல்ல குணவதிகளா குணவான்களா இருக்கக்கூடியவங்க தான். யாராவது சீண்டாத வரைக்கும். ஆனா இந்த நேரம் கொஞ்சம் அதுலயுமே நீங்க கவனம் தான் கொடுத்துக்கணும். மற்றபடி பாதிப்பு இல்லை. குடும்பம் குழந்தைகள் அமைப்பு வாகன அமைப்பு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. சொத்து அமைப்புலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு தான். துலாம் ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஒரே கடன், நோய் தொந்தரவு, சுத்தி எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும் எதிரி தொல்லை தான் அதிகமா இருக்குதுன்னு நினைச்சிருப்பீங்க. அதெல்லாம் இந்த வருஷம் நீங்குது. ஓரளவுக்கு நிவாரணம். துலாம் ராசிக்காரங்களுக்கு நீங்க நினைச்சதை அடையலாம். ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் பாதிப்பு இல்லை. மனசுக்கு நிறைவு தர மாதிரி வேலை கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கும் யோகம் இருக்குது. திருமண யோகம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது. சொந்த வீடு அமையறதுக்கான யோகம் பார்த்தாலும் சிறப்பா இருக்குது. சனி பகவானோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வேலை, உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே துலா ராசிக்கு சிறப்பு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டி இருக்கும். வேலை செய்யற இடத்துல தொழிலில் போட்டி இருக்கும். ஆனால் தினமுமே அன்னைக்கான வழியில நீங்க கவனம் கொடுத்துக்கணும். நிச்சயமா இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறது கடைசி நேரத்துல ஒரு நழுவி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் திட்டமிட பாருங்க. பெண்களா இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் சிறப்புன்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்துல முழுசா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவா இருக்குது. மனசுல மன நிறைவு வரும், மகிழ்ச்சி வரும். வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். திருமணத்துக்கு காத்திருக்கிறீங்கனாலும் நல்ல இடத்துல ஒரு நல்ல வரனா வந்து அமையும். பல்வேறு அம்சம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க. லாபமான வருஷம்தான். கொஞ்சம் அப்பப்போ உடல் நலத்துல பாதிப்பு தரும். அதில் மட்டும் கவனமா இருக்க பாருங்க. ஆனா தெய்வத்தோட அருளுங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குது. சனி அருள் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். வழக்கம் போல சனிக்கிழமை நாட்களை சனி பகவான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல அத்தை வரதர் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவானுக்கு தீபம் போடுற மாதிரியே இந்த 4 ராசிக்காரர்களும் நீங்க வீட்லயே சரிங்க, பக்கத்துல எந்த திருக்கோவில் இருந்தாலும் சரி, சனி பகவானுக்கும் பெருமாளுக்கும் சேர்த்து நீங்க தீபம் போட்டுட்டு வர்றது நல்லது. இந்த நேரம் தொடர்ந்து பெருமாளுக்கும் நீங்க தீபம் ஏற்றிட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அத்தி வரதரை இப்ப தரிசனம் செய்யக்கூடிய உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா நீங்க எப்படி வழிபாடு செஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய நெற்றியை பார்த்து வழிபாடு செய்யறது மிகப்பெரிய ஒரு தீட்சணியத்தை மேஷராசி அன்பர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம மேஷராசி அன்பர்கள் நீங்க வீட்டுல தினமும் இந்த நேரத்துல பெருமாளுக்காக தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் தான். கடகராசிக்காரங்க பெருமாளுடைய கை மேல் நோக்கி காட்டக்கூடிய இந்த கையோட உள்ளங்கையை பார்த்து நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிறது நல்லது. இது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நீங்க நினைக்கிற காரியம் கைகூட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி அன்பர்கள் பெருமாளுடைய தாடையை பார்த்து பிரார்த்தனை செஞ்சுக்கணும். சமுதாயத்துல பிரபலமா வாழணும், நீங்க நினைக்கிறது நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாடையை பார்த்து பெருமாளுடைய தாடையை பார்த்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறது நல்லதுதான். நீங்க அதாவது அத்தி விரதரை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சா நீங்க அப்படி போய் பார்த்துக்கிறது நல்லதுதான். இல்லைன்னா வீட்டுல இருந்து கூட நீங்க அத்தி வரதரை நினைச்சு தினமுமே தீபம் போட்டு வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெருமாள் கோவில் இருந்தாலும் சரிங்க, இந்த விஷயத்த மனசுல அத்தி வரதரை நிலைநிறுத்தி இந்த விஷயத்த செய்ய பாருங்க. பெருமாளுடைய தாடையை சிம்மராசி அன்பர்கள் பார்த்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. கடகராசி அன்பர்கள் கையோட உள்ளங்கையை பார்த்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. மேஷராசி அன்பர்கள் பெருமாளுடைய நெற்றியை பார்த்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது கூடுதலான சிறப்புன்னு சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்கள் பெருமாளுடைய முழங்கால் பார்த்து பிரார்த்தனை செய்யறது நல்லதுங்க. நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய முழங்காலை பார்த்து பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ஏன்னா துளாராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்கிறதால இந்த கலியுகத்துல நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை அதிகம். அதனால முழங்காலை பார்த்து பிரார்த்தனை செய்யுங்க. சிறப்பான